டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொரோனா பற்றிய கிஸ் ஒன்று பார்க்க போகிறோம். ஏன்னா நடப்பு நிகழ்வுகளில் இந்த கொரோனாவுடைய கேள்வி எல்லா விதமான போட்டித் தேர்வுலையும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்காக முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஜூன் வரைக்கும் உண்டான நமக்கு தொகுப்பு இது. முதல் கேள்வி, கொரோனா வைரஸ் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி ஆஃப். கொரோனா வைரஸ் எந்த குடும்பத்தை சார்ந்தது? இதனுடைய சரியான பதில் ஆப்ஷன் ஏ, நிடோ வைரஸ் என்பதாகும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர், நிடோ வைரஸ். அடுத்த கேள்வி, கொரோனா இஸ் அ லாட்டின் வேர்ட் மீன்ஸ். கொரோனா என்கின்ற லத்தீன் வார்த்தையுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கொரோனா என்பது ஷேப்பு, நமக்கு வைரஸ் இதனுடைய ஷேப் எப்படி இருக்கும், இதில் மேல் பகுதியில் மேல்புற புரோட்டீன் கோட்டில் இந்த மாதிரி நிறைய ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும். இது பார்ப்பதற்கு ஒரு க்ரௌன் மாதிரி இருக்கும். எனவே கொரோனா என்கின்ற லத்தீன் வார்த்தையுடைய சொல் வந்து க்ரௌன் என்பதாகும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, உலக சுகாதார நிறுவனம் கரோனா வைரஸுக்கு அறிவித்த அதிகாரப்பூர்வ பெயர் என்ன? வாட் இஸ் த அஃபிஷியல் நேம் ஆஃப் த கரோனா வைரஸ் ஆஸ் டெசிக்னேட்டட் பை ஹூ? ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த பேர் என்ன அப்படின்னா COVID-19 தான் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். என்ன காரணம்னா கொரோனா வைரஸ் டிசீஸ் 19 இது 2019 ஆண்டே கண்டுபிடிக்கப்பட்டதுனால இந்த பேர் இதற்கு வழங்கப்படுகின்றது. COVID-19 உள்ள 19 எதனை குறிக்கின்றது? இப்போ தான் சொன்னோம் நம்ம, இயர் 1919. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். The first case of novel coronavirus was identified in which place of China? இது எந்த இடம் என்றால் ஆப்ஷன் சி, வுகான் என்பது நமக்கு அத்தனை பேருக்கும் தெரிஞ்சது. சைனாவில் வுகானில் தான் ஃபஸ்ட்டு பரவுது. வெட் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே சந்தைக்கு அருகில் உள்ள வைராலஜி லேபில் தான் ஃபஸ்ட்டு இது பரவச்சுன்னு பார்க்குறாங்க. இதை முதல்ல சைனீஸ் டாக்டர் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு, நமக்கு தெரியும். அடுத்த கேள்வி, The World Health Organization declared a global emergency due to COVID-19 pandemic disease on. எந்த தேதியில் நமக்கு இது ஒரு உலக தொற்று நோய் அப்படின்னு WHO அறிவிச்சாங்க அப்படின்னா 30th January. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, which of the following diseases are related to coronavirus? கொரோனா வைரஸுடைய தொடர்புடைய நோய்கள் எவை அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு ஆப்ஷன் ஏவும் சரியான பதில், மெர்ஸும் சரியான பதில், சார்ஸும் சரியான பதில். மெர்ஸ் அப்படின்னா மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். சார்ஸ் அப்படின்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். எனவே ஏ மற்றும் பி ரெண்டுமே வருவதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஆகும். இது சுவாச குழாயை பாதிக்கக்கூடிய நோய்களாகும். அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 8. Which is not a common symptoms of novel coronavirus? நாவல் கொரோனா வைரஸ் உடைய சாதாரண அறிகுறி இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஃபீவர் இருக்கும், கண்டிப்பாக இருமல் இருக்கும், பிரீத் ட்ரபிள் மூச்சு திணறல் இருக்கும், ஆனால் பிளட் ப்ரெஷர் இருக்காது. அப்போ நமக்கு எது இல்லைன்னா கேட்குறாங்க. எனவே ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, How is COVID-19 passes on? COVID-19 எப்படி பரவும் அப்படின்னு கேட்குறாங்க. பரவக்கூடிய முறை நமக்கு தெரியும், டிராப்லெட்ஸ் ஃப்ரம் காஃப் தான். இருமல் சளி திவலை மூலமாகத்தான் பறக்கும். இனப்பெருக்க திரவங்கள் மூலமாக பரவாது, சுத்தமற்ற குடிநீர் மூலமாக பரவாது, அனைத்தும் தப்பு. அப்போ COVID-19 பரவக்கூடிய விதம் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். The genetic material of coronavirus is. கொரோனா வைரஸுடைய மரபு பொருள் என்ன? மரபு பொருள்
இங்கே நம்மக்கிட்ட மிக முக்கியமானது RNA ஆகும். எனவே B இஸ் த ரைட் ஆன்சர். இந்த நம்ம கொரோனாவை சோதனை பண்ணக்கூடிய டெக்னாலஜிக்கு பேர் RT-PCR அப்படின்னு சொல்கிறோம், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அதில் என்ன கண்டுபிடிக்கிறோன்னா வைரஸுடைய மரபு பொருளான RNA-வை தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியமான தகவல் இதில். கொஸ்டின் நம்பர் 17. மனித உடலில் நுழைந்த கொரோனா வைரஸ் உடலில் எந்த பகுதியுடன் முதல்ல இணையும் கேட்குறாங்க. வாட் டஸ் த கொரோனா வைரஸ் அட்டாச் இட் செல்ஃப் டு when it enters into the human body? முதல்ல இவங்க போய் சேரக்கூடிய இடம் ACE2 receptors in airways என்பதாகும். இவங்க ஜாயின் பண்ணக்கூடிய இடம் ஆப்ஷன் டி, சுவாச பாதையில் உள்ள ACE2 என்கின்ற ஏற்பியின் மூலமாகத்தான் இவர்கள் முதல்ல மனித உடலில் இணைகின்றார்கள். முதல்ல பண்ணக்கூடிய வேலை. அதுக்கு அடுத்து தான் இவங்க நம்ம ஆன்டிஜன் கொடுத்து ஃபைண்ட் ஆவாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 12. Which organ in the body does this coronavirus primarily attack? உடலில் நுழைஞ்சதையுமே சுவாச பாதைக்கு போனதையுமே 14 நாட்கள் தொண்டை பகுதியில் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க லங்ஸுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். லங்ஸ், they will attack lungs, ரெஸ்பிரேட்டரி தொந்தரவை ஏற்படுத்துவார்கள். அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 13. The first case of COVID-19 in India was reported on 30th January 2020 in. இந்தியாவில் முதல் கரோனா பாதிப்பு 30ஆம் தேதி தான் தென்பட்டது. இது தென்பட்ட இடம் ஃபஸ்ட்டு கேரளாவில் தான் முதல்ல இது ஏற்பட்டுச்சு. கேரளாவில் தான் நமக்கு கொரோனாவுடைய தொற்று முதல்ல கண்டறியப்பட்டது. அடுத்த கேள்வி, the first death due to COVID-19 is registered in India in which state? எந்த மாநிலத்தில் முதல் இறப்பு COVID-19 ஏற்பட்டது அப்படின்னா அந்த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி கர்நாடகா என்பதாகும். கர்நாடகாவில் தான் முதல் இறப்பு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இன் இந்தியா த ஃபர்ஸ்ட் நேஷன் வைட் லாக்டவுன் இஸ் ஆன். இந்தியாவில் நாடு தழுவிய லாக்டவுன் முதல்ல என்னைக்கு துவங்குச்சு அப்படின்னா நமக்கு தெரியும், இட்ஸ் March 25. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் COVID-19 ரிஜிஸ்டர்டு இன் தமிழ்நாடு இன். தமிழகத்தில் முதல்ல தொற்று நோய் பதிவு எங்கே வந்துச்சு அப்படின்னா அது காஞ்சிபுரமில் தான் முதல் தொற்று ஏற்பட்டது. வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்த ஒருவர் மூலமாக தமிழகத்திற்கு தொற்று பரவியது. 17வது கேள்வி, COVID-19க்காக போடப்பட்ட 5 கட்ட லாக்டவுன்களில் கரோனாவை கட்டுப்படுத்திய கட்டம் எது? 5 லாக்டவுனில் ஃபஸ்ட்டு நமக்கு நல்ல கண்டெய்ன்மெண்ட் பண்ணி கொடுத்தது ஃபஸ்ட்டு மட்டும்தான். 2, 3, 4 விடவும் 1வது கட்டத்தில் தான் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிது. அது சோஷியல் டிஸ்டன்சிங்காக பரவாமல் இருந்துச்சு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு கனெக்ட் எசென்ஷியல் ஹெல்த் சர்வீசஸ் வித் த பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா? இந்திய மக்களிடையே அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்க இந்திய அரசு துவக்கிய அலைபேசி செயலியின் பெயர் என்ன? ஆப்ஷன் டி, ஆரோக்கிய சேது. இன்னைக்கு நாடு முழுவதுமே ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தக்கூடிய ஆட்கள் ஆரோக்கிய சேது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுவதன் மூலமாக நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தொற்று நோய், பேண்டமிக் தொற்று இருக்கக்கூடிய ஆட்களை எளிமையாக கண்டுணரலாம். அடுத்த கேள்வி, what is the name of the mission facilitating the return of Indian nationals stranded abroad by airplanes? ஆகாய விமானம் மூலமாக வெளிநாட்டு வாழ்ந்தவர்களை திரும்ப கூட்டி வந்த திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னம்னா அது ஆப்ஷன் ஏ, வந்தே பாரத் என்பதாகும். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, what is the name of special trains announced by Indian Railways that runs from Labor Day to move migrant workers stranded due to nationwide lockdown? மே 1ஆம் தேதியிலிருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வீடு திரும்புவதற்காக ரயில்வே அறிவித்த சிறப்பு ரயிலின் பெயர் ஷ்ரமிக் எக்ஸ்பிரஸ் என்பதாகும். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி,
Samuddra Setu mission is launched by Indian Navy is to rescue Indian nationals by ships from which country? எந்த நாட்டில் சிக்கி தவித்த இந்தியர்களை மீட்க சமுத்திர சேது திட்டத்தின் மூலம் இந்திய நாட்டு மக்களை கப்பல் வழியாக இந்திய கப்பல் படை மீட்டது? ஆப்ஷன் ஏ மால்டீவ்ஸ். மால்டீவ்ஸ் இருந்து தான் சிக்கி தவித்த நமது இந்தியர்களை இந்திய கப்பல் படை வெற்றிகரமாக மீட்டு தந்தது. அடுத்த கேள்வி, இலவச கரோனா சிகிச்சைக்காக துவக்கப்பட்டுள்ள டெலி சுகாதார வலையமைப்பின் பெயர் என்ன? ஆப்ஷன் பி ஸ்வஸ்த் என்பதாகும். ஸ்வஸ்த் என்பதுதான் இந்த வலையமைப்பினுடைய பெயராகும். Question number 23. Which state celebrated Mask Day on June 18, 2020? ஜூன் 18 மாஸ்க் நாளை கொண்டாடிய மாநிலம் கர்நாடகா ஆகும். அவங்க தான் அதை மாஸ்க் டேன்னு கொண்டாடினாங்க. அடுத்தது, வாட் இஸ் த நேம் ஆஃப் த மெடிசின் இன்க்ளூடட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் கொரோனா பிரசன்ட்லி பை பிரிட்டிஷ் டாக்டர்ஸ்? பிரிட்டிஷ் டாக்டர்கள் கொரோனா சிகிச்சைக்கு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய மருந்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் சி டெக்ஸ்மெத்தசோன் என்பதாகும். இது நல்ல முடிவுகளை கொடுத்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, in which country world's largest hospital was constructed within 10 days to treat corona patients? கொரோனா சிகிச்சைக்காக 10 நாட்களிலேயே மருத்துவமனை கட்டப்பட்டது எங்க அப்படின்னா இந்தியாவில் தான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Which state government has launched the world's largest plasma treatment trial project for COVID-19 patients? COVID-19 நோயாளிகளுக்காக உலகிலேயே மிகப்பெரிய பிளாஸ்மா சிகிச்சை திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? The credit goes to மகாராஷ்டிரம். மகாராஷ்டிராவில் தான் இந்த பிளாஸ்மா திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. பிளாஸ்மா வங்கி நமக்கு கேரளாவில் துவங்கியிருக்காங்க, டெல்லியிலையும் துவங்கியிருக்காங்க. ஆனால் பிளாஸ்மா திட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் மகாராஷ்டிரா ஆகும். Question number 27. What is the name of the world largest plasma treatment trial project? உலகிலேயே மிகப்பெரிய பிளாஸ்மா சிகிச்சை திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் பிளாட்டினா என்பதாகும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 28. Remdesivir, an experimental drug for treatment of COVID-19 patients, is ready to sell in India by the brand name is. இந்தியாவில் ரெம்டெசிவிர் மருந்து எந்த பெயரில் விற்பனை செய்யப்பட உள்ளது? ஆப்ஷன் பி வெக்லோரி இஸ் த ரைட் ஆன்சர். Question number 29. COG-X 2020 சர்வதேச மாநாட்டில் மதிப்புமிக்க இரு விருதுகளை எந்த இந்திய டிஜிட்டல் அமைப்பு பெற்றது? இது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மை கவர்மெண்ட் கரோனா என்பதாகும். Which organization has acknowledged the airborne transmission of coronavirus? பின்வரும் எந்த நிறுவனம் கொரோனா வைரஸ் காற்றின் மூலம் பரவும் என்பதை உறுதி செய்தது? ஆப்ஷன் பி WHO. இது ரொம்ப நாள் கழிச்சு தான் இவங்க WHO ஒத்துக்கிட்டாங்க. காற்றிலையும் பரவும் என்பதை WHO ஏற்றுக்கொண்டது. Question number 31. Which country has successfully completed test on volunteers of the world's first vaccine against coronavirus? உலகிலேயே முதன்முறையாக நேரடியாக மனிதர்கள் மீது சோதனை செய்த பார்த்த நாடு எது அப்படின்னா the credit goes to ரஷ்யா. ரஷ்யா தான் முதல்ல மனிதர்கள் மீது சோதனை செய்து பார்த்தது. ரஷ்யா என்பது ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். Question number 32. இந்தியாவில் கரோனா பரவலுக்கு பிறகு முதலில் எந்த மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது? ஆன்சர் பீகார். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 33. Which one of the Tamil Nadu district has been adjudged the best in all over India in rural transmission under Swachh Bharat Awards? உலகிலேயே இந்தியாவிலேயே மிகச்சிறந்த சுகாதாரம் பேணிய தமிழக மாவட்டம் எது அப்படின்னா அது தூத்துக்குடி தான். தூத்துக்குடிக்கு 2 விருதுகள் கிடைக்க பெற்றது சுத்தத்திற்காக. Niti Aayog has developed a panel for job platform to migrant laborers. Who is the chairman?
அமிதாப் காந்த் தலைமையில தான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலனுக்காக நிதி ஆயோக் ஒரு குழுவை ஏற்படுத்தி உள்ளது. அடுத்த கேள்வி, அண்டர் கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் கவர்மெண்ட் allocated how many rupees to migrant laborers? The option is option B 85,500 crores. Option B என்பது சரியான பதில் ஆகும். 36. In which states of the following so far no death is registered because of the corona? கொரோனாவால உயிரிழப்பு ஏற்படாதது இதுவரைக்கும் எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆல் ஆர் கரெக்ட். மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து, சிக்கிம்ல இதுவரைக்கும் கொரோனா பாதிப்பினால உயிரிழப்பு எதுவும் நிகழவில்லை. 37. British doctors added medicine dexamethasone. Option C is the right answer. Which state tops on disbursement of credit to MSMEs under Emergency Credit Line Guarantee Scheme ECLGS? அவசரகால கடன் உதவி திட்டத்தை சிறு குறு நடுத்தர தொழில்நிறுவனங்களுக்கு அதிக கடன் வழங்கி முதலிடம் பிடித்த மாநிலம் சந்தேகமே வேண்டாம், தமிழகம் தான் இதில் சாதனை புரிந்துள்ளது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். As per RBI, which Indian state holds top in market borrowings among states? ரிசர்வ் வங்கி மாநிலங்களுக்கு சந்தை கடன் வழங்கியது கொரோனா 19 பாதிப்பிலிருந்து மீள்வதற்காக. அதில் முதலிடத்தம் பிடித்த மாநிலம் மீண்டும் த கிரெடிட் கோஸ் டு தமிழ்நாடு. தமிழகம் தான் அதில் சாதனை புரிந்தது. Which state tops in implementing PM ஸ்வநிதி ஸ்ட்ரீட் வெண்டாஸ் ஆத்ம நிர்பர் நிதி? எந்த மாநிலம் ஆத்ம நிர்பர் நிதியை நடைமுறைப்படுத்தல் முதலிடம் பிடித்திருக்கின்றது? அது எதுனா சாலையோர கடை நடத்துபவர்களுக்கு. The answer is மத்திய பிரதேஷ். C is the right answer. Question number 41. சுற்றுப்புறத்தை கோவிட்-19 இல்லாமல் சுத்தமாக வைக்க புறஊதா கதிர்கள் மூலம் சுத்தம் செய்யும் சுத் என்னும் கருவியை வடிவமைத்த IIT நிறுவனம் எது? The credit goes to IIT Kanpur. C is the right answer. புறஊதா கருவிகள் மூலமாக சுத்தம் செய்யக்கூடியது. What is the name of the world's most affordable COVID-19 test kit developed by IIT Delhi, launched by Union Human Resource Development Ministry? டெல்லி ஐஐடி உருவாக்கிய மலிவான கோவிட்-19 சோதனை கருவியின் பெயர் என்ன? கொரோசூர் என்பதாகும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 43. First time in the world, which country's district court ordered its president should wear a mask in public meet? If he fails, should pay penalty of $390 daily. எந்த மாவட்ட நீதிமன்றம் உலகத்திலேயே முதன்முறையாக தனது அதிபருக்கு மாஸ்க் அணியவில்லை என்றால் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியது? தி பிரேசில். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். 44. சமீபத்தில் கரோனா இல்லாத நாடு என்று அறிவிக்கப்பட்ட நாடு எது? தி கிரெடிட் கோஸ் டு நியூசிலாந்து. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Which Android game is listed top in world among youngsters during Corona lockdown period? கரோனா காலத்தில் ஆண்ட்ராய்டு மொபைலில் உலக இளைஞர்கள் அதிகமாக விளையாடிய விளையாட்டு எது அப்படின்னா the credit goes to Call of Duty ஆகும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நண்பர்களே, இப்போ நம்ம இந்த கொரோனாவுடைய எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளில் ஆரம்பத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இது பார்ட் 1 தான். பகுதி 2 அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் தொகுப்பு வழங்கப்படும். நன்றி.